ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். நிறைய பேருக்கு எக்ஸலில் இருந்து பல்க் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதுக்கு தேவை இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டூலை தேடி போனீங்க அப்படின்னா அது 1000 கணக்கில் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் என்னுடைய இந்த எக்ஸல் மேக்ரோ ஷீட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி மெசேஜஸை வாட்ஸ்அப்பில் நீங்கள் பல்காக சென்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக அந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு மொபைல் நம்பரை ஒரு காலமில் டைப் பண்ணிக்கோங்க. தென் மெசேஜை பி காலமில் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த நம்பருக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த மெசேஜை காப்பி பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடும். ஸோ இந்த மேக்ரோ ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசரில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை மட்டும் பண்ணிவிட்டு இந்த மெசேஜ் ஷீட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது லிங்க்கை ஓப்பன் பண்ணோம். அந்த மெசேஜை அது சென்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மெசேஜ் சென்ட் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக சேம் நம்பரையே தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த லிங்க்கை அதுவே ஓப்பன் பண்ணிருச்சு. செகண்ட் மெசேஜை காப்பி பண்ணி சென்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டன் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பல்க் எஸ்எம்எஸை நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் எந்த ஒரு செலவுமே செய்யாமல் உங்களால் இந்த பல்க் மெசேஜை ரொம்ப சுலபமாக நீங்கள் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு டவுன்லோடு லிங்க்கை கொடுக்குறேன். இதுக்காக நான் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்க மாட்டேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம். பட் நீங்கள் இந்த மேக்ரோ ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெளியில் கிடைக்கக்கூடிய ஆடான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புனாலும் சரி, இல்லை இந்த மேக்ரோ ஷீட்டை யூஸ் பண்ணி பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புனாலும் சரி, வாட்ஸ்அப் சில நேரங்களில் உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கு, பேன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பை டிஃபால்ட் நீங்கள் ரொம்ப அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்டில் இல்லாத நம்பர்ஸுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறீங்க, அதுக்கு ரிப்போர்ட்டிங் நிறைய வருது அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய காண்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பல்க் எஸ்எம்எஸ் அனுப்புங்க. இல்லைன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரே மெசேஜை அனுப்புகிறத தயவு செய்து தவிர்த்துருங்க. அப்போ தான் உங்களுடைய நம்பர் பேன் ஆகிறத உங்களால் தடுக்க முடியும். பேன் ஆகிருச்சு அப்படின்னா அந்த பேனை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். ஸோ அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.